பழுதடைந்த, யாரும் நெருங்காத ஒரு பழைய வீடு. ஊருக்கு வெளியே முட்களும் இருட்டும் சூழ்ந்து அமைதியா நின்னுகிட்டு இருந்தது அந்த வீடு. பகல் நேரத்தில் கூட யாரும் அந்த வீட்டுக்குள் போக மாட்டாங்க. ஏன்னா, அதுக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு நாள் கார்த்திக் அப்படின்னு ஒரு இளைஞன் இந்த கதையெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க இரவு நேரத்திலே அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடிவு பண்ணான். வாசல் கதவை தள்ளினதும் கிரீச் என்று ஒரு பயங்கர சத்தம். உள்ளே நுழைந்ததும் குளிர்ந்த காற்று அவன் உடம்பை துளைச்சு போச்சு. அடுத்த நொடி டம். கதவுதானா மூடிக்கிச்சு. வீடு முழுக்க மரண அமைதி. அப்போ மேல் மாடியிலிருந்து சலசல சலசல காலடி சத்தம். இதயம் வேகமா துடிக்க கார்த்திக் மெதுவா படிக்கட்டில் ஏறினான். அங்கே ஒரு பழைய அறை, நடுவுல ஒரு உடைந்த கண்ணாடி. அவன் அதுக்குள்ள பார்த்ததும் அதிர்ந்து போனான். அவனோட முகம் இல்லை, அதுக்கு பதிலா வெள்ளை வெறித்த கண்கள், நீளமான கருப்பு முடி, முகம் முழுக்க பயங்கர சிரிப்பு. அடுத்த நொடி அவன் காதருகே மெதுவான ஒரு குரல். நீ வந்துட்டியா? இன்னொரு ஆள் வேணும்னு தான் காத்திருந்தேன். அதே நேரம் பட் மின்சாரம் போச்சு. முழு இருட்டு. அடுத்த நாள் கால அந்த வீடு வழக்கம் போல அமைதியா இருந்தது. உள்ள யாருமே இல்ல. ஆனா வாசல் முன்னாடி புதுசா ஒரு காலடி தடம். சுவர்ல ரத்தத்தால எழுதின மாதிரி ஒரு வரி மட்டும்.